காவிரியில் கரை புரளும் வெள்ளம் காரணமாக பவானி கூடுதுறையில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்றாக குழாய் மூலம் குளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் குணசேகரன் கேட்கலாம். குணசேகரன், பவானி கூடுதுறையில் தற்போது எத்தனை பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள்? விவரங்கள். நிச்சயமாக ஆடி 18 என்பது காவேரி கரையோர மாவட்டங்களில் ஆடி பெருக்கு விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக அந்த புது வெள்ளம் ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த காவிரியினுடைய வெள்ளத்தை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த காவிரி ஆடி பெருக்கு விழா என்பது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் கூட காவிரியில் அதிகப்படியான தண்ணீர் வரத்தால் மேட்டூர் அணையிலிருந்து 1,10,000 கனஅடி அளவிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 கரைகளையும் தொட்டபடி காவிரியினுடைய வெள்ளம் என்பது கரை புரண்டு ஓடுகின்றது. பவானி கூடுதுறையை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி மற்றும் பவானி நதி, அதே போன்று கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிப்பதாக ஐதீகம். இந்த பவானி கூடுதுறையில் ஆடி 18 ஆடி பெருக்கு விழா அன்று ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி காவிரியில் குளித்து படித்துறையிலேயே காவிரி தாய்க்கு பூஜைகள் செய்வதும் வழக்கம். அதே போன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இந்த நாளில் செய்வதும் வழக்கம். இதற்காக ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காவிரியில் உபரிநீர் திறக்கப்பட்டு அதிகப்படியான தண்ணீர் வரத்தின் காரணமாக காவிரியில் பக்தர்களும் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பவானி கூடுதுறையில் காவிரிக்கு செல்லக்கூடிய அந்த படித்துறை முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மாற்றாக காவிரியிலிருந்து குழாய் மூலமாக தண்ணீர் எடுத்து ஒரு ஷவர் போன்ற அமைப்பில் இங்கு தண்ணீர் கொட்டுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இதில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்காக இது போன்ற ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டு பக்தர்கள் இந்த காவிரி தண்ணீரின் மூலமாக குளிப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனியாக இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் படித்துறை அருகே இது போன்று குளித்ததற்கு பிறகாக கோவிலில் இருக்கக்கூடிய படித்துறையில் அவர்கள் வழக்கம் போல அந்த பூஜைகள் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோவிலிலும் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் கூட்டம் எப்படி இருக்கு? காவிரியில குளிக்க முடியல, எப்படி இருக்கு? கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கு. நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். எங்கள் மாமாவுக்கு திதி கொடுக்க வந்திருக்கோம். வருஷம் வந்து இங்கே தான் குளிப்போம். ஆனால் இந்த வருஷம் குளிக்க முடியல. அதனால் நாங்கள் வீட்லேயே ரெடி ஆகிட்டு வந்திருக்கோம். குளிக்க முடியல அப்படின்னாலும் கூட காவிரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? வழக்கம் போல சாமி தரிசனம் எல்லாம் செய்ய முடிஞ்சா? சாமி தரிசனம் செய்ய முடியுங்க, ஆனால் குளிக்க முடியாது. ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கு. தண்ணி ஏற்றிட்டு வர்றதுனால நம்மளால் குளிக்க முடியாது. அதனால் மக்கள் பாதுகாப்புக்காக எல்லா சவர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. வரவங்களுக்கும் எல்லாம் சேஃப்டிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது? இல்லை, பாதுகாப்பு நல்லா பண்ணிக்கிறாங்க. இல்லை, காவல்துறை நல்லா இதை பண்ணிக்குது. மக்கள்கள் எந்த பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. கூட்டமெல்லாம் நல்லா கூட்டம் நிறையா இருக்குதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா முறையாக சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. அதிகப்படியான தண்ணீர் வரத்தால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? புளியம்பட்டியிலேருந்து வர்றேங்க சார். புளியம்பட்டியிலேருந்து வர்றேங்க. வருஷம் அம்மா அப்பாவுக்கு அந்த அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இது புரட்டாச்சி அமாவாசை எல்லாம் வந்து திதி கொடுத்துட்டு போயிடுவோங்க. இந்த வருஷம் வந்திருக்கிறேங்க. ஆற்றுல இறங்கி குளிக்கலாம்னா தண்ணீர் நிறையா வந்துட்டு இருக்கிறதுனால குளிக்க முடியலைங்க. சரி, அதுக்கு பதிலாக தான் பாதுகாப்பு காவல்துறைகள்லாம் நல்ல விதமாக தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் சார் பாதுகாப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. இவர்களைப் போலத்தான் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் மட்டுமில்லாமல் திருப்பூர், கோவை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காவிரியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பக்தர்களுடைய கூட்டம் குறைவாக இருக்கின்றது. நாளை அமாவாசை தினம் என்பதால் நாளைக்கும் இதுபோன்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காவிரி ஆற்றில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டாலும் கூட அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது பக்தர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.